السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. رب اشرح لي صدري ويسر لي أمري. اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم علمني القرآن العظيم والحديث الشريف ومعانيهما وحكمهما ومواعظهما ونصائحهما، وعلمني القول البليغ واللسان الفصيح والحكم الرشيد والعلم المفيد، وزدني علما. اللهم آتني فهما. اللهم فقهني في دينك. اللهم اغفر لي ولوالدي ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات، واغفر لجميع العلماء المسلمين الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه، والذين جاهدوا في سبيلك بأموالهم وأنفسهم. اللهم بك أقول وبك التوفيق، فيسر لي ولا تعسر، وتمم لي بالخير، وبارك لي فيه ولجميع المستمعين. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஸ்ரீலங்காவிலிருந்து நம்முடைய கல்வியாளர்கள், மார்க்க அறிஞர்கள் மிக முக்கியமான ஒரு தலைப்பின் கீழ் தொடர்ந்து சில கல்வி வகுப்புகளை நடத்துவோம். அதன் மூலமாக நமது முஸ்லிம் உம்மாவை குர்ஆனோடு தொடர்பு படுத்துவோம். குர்ஆனோடு அவர்களுடைய உள்ளங்கள் இணைய அந்த வகுப்பு ஒரு காரணமாக அமையும். அல் குர்ஆனை ஓதுவது, அல் குர்ஆனை சரியான முறையில் கற்பது, அதன் பொருள்களை கற்பது, அதனுடைய கருத்துக்களை, தத்துவங்களை, சட்டங்களை கற்பது, பிறகு அவற்றை வாழ்க்கையில் எடுத்து செயல்படுத்துவது, பிறகு அதை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்வது, இப்படியாக ஒரு நல்ல தூண்டுதலாக அந்த வகுப்பு அமைய வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய மார்க்க அறிஞர்கள் கூறிய அந்த ஆலோசனையை ஏற்று அதற்காக ஹிஜ்ரி 360 இறப்பெய்திய மிகப்பெரிய கல்வியாளர், குர்ஆனுக்கு சேவை செய்த, மார்க்கத்திற்கு சேவை செய்த ஒரு பேரறிஞர் இமாம் முஹம்மது இப்னுல் ஹுசைன் இப்னு அப்துல்லாஹ் அல் ஆஜுர்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் அஹ்லாகு ஹமலத்தில் குர்ஆன், குர்ஆனை சுமந்தவர்களின் நற்குணங்கள், குர்ஆனை கற்பவர்கள், கற்றவர்கள், கற்பிப்பவர்கள் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் பற்றி ஒரு அழகான தொகுப்பை விரிவாக எழுதியிருக்கின்றார்கள். அந்த தொகுப்பை கல்வியாளர்களின் ஒரு குழு சுருக்கி நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து சில அமர்வுகளிலே அந்த சுருக்கத்தை தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த வகுப்பிலே பரக்கத் செய்வானாக. இந்த நூலை எழுதிய இமாம் ஆஜுர்ரி அவர்களுக்கும் இந்த நூலை சுருக்கி தந்த கல்வியாளர்களின் குழுவுக்கும் அல்லாஹு தஆலா பரக்கத் செய்வானாக. அவர்களுடைய பாவங்களை மன்னித்து இந்த அமலை அல்லாஹு தஆலா அவர்கள் புறத்திலிருந்து ஏற்றுக்கொள்வானாக. நமக்கு இந்த நூல் மூலமாக நல்ல பலனை தந்தருள்வானாக. ஆமீன். கவனியுங்கள், இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலாவை நான் புகழ்கிறேன். அல்லாஹு தஆலா தன்னை எப்படி அல் குர்ஆனிலே புகழ்ந்தானோ அந்த உயர்ந்த புகழ்ச்சியை கொண்டு அல்லாஹு தஆலாவை புகழ்கிறேன் என்று கூறிவிட்டு அதற்காக அவர்கள் சூரத்துல் கஹ்ஃபுடைய முதல் 3 வசனங்களை சொல்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப் வலம் யஜஅல் லஹு இவஜா. அதாவது இந்த நூலிலே இமாம் அவர்கள் குர்ஆனை பற்றி பேசப் போகிறார்கள். அப்படி பேசும்போது
முதலாவதாக அல்லாஹுவை புகழ வேண்டும். அல்லாஹுவை புகழும் போது அந்த புகழ்ச்சிகளிலேயே உயர்ந்த புகழ்ச்சி எது? எந்த புகழ்ச்சியை கொண்டு ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா ரப்புல் அர்ஷில் அதீம் தன்னை புகழ்ந்தானோ, எந்த வாக்கியங்கள் அல்லாஹுடைய வாக்கியமாக இருக்குமோ அந்த வாக்கியம் அல்லாஹுடைய புகழ்ச்சியில் மிக உயர்ந்த புகழ்ச்சியாகும். ஆகவே அல்லாஹு தஆலா தன்னை புகழ்ந்த வாக்கியங்களை கொண்டு நான் அவனை புகழ்கிறேன் என்று கூறிவிட்டு கஹ்ஃபுடைய முதல் 3 வசனங்களை சொல்கிறார்கள். அதுவும் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை, அது எப்படிப்பட்ட ஒரு வாக்கியம்? அல்லாஹு தஆலா தன்னை புகழும் போது குர்ஆனோடு தொடர்பு படுத்தி தன்னை புகழ்ந்து கொள்கிறான். அல்லாஹு தஆலா அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே. அல்லதி, அவன் எப்படிப்பட்டவன்? அன்ஸல, இறக்கினான், அலா அப்திஹி, தன்னுடைய அடியார் மீது, அல் கிதாப், இந்த வேதத்தை. அல்லாஹு அக்பர். அல்லாஹு தஆலா எல்லா வகையான புகழ்களையும் புகழ்ச்சிகளையும் தனக்கு சொந்தமாக்கி கொள்கிறான். அதற்கு அவன் சொல்கிறான், நான் ஏன் புகழப்பட வேண்டும் என்றால், நான் உங்களுக்காக நான் தேர்ந்தெடுத்த ஒரு சிறந்த இறுதி இறை தூதராகிய என்னுடைய அடியாரின் மீது உங்களுக்காக இந்த வேதத்தை இறக்கி இருக்கின்றேனே, எனக்குத்தான் எல்லா புகழும் என்று அல்லாஹு தஆலா தன்னை புகழ்ந்து கொள்கிறான். பிறகு இந்த வேதத்தை அல்லாஹ் புகழ்கிறான். எந்த வேதத்தின் மகத்துவத்தை, கண்ணியத்தை, அதனுடைய மதிப்பை புரியாத ஒரு உம்மத்தாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, அல்லது எந்த வேதத்தை நாம் நம்முடைய சடங்குகளுக்காக மட்டும் ஆக்கி கொண்டோமோ, அல்லது நம்முடைய துன்யாவுடைய செல்வங்கள் பரக்கத்து பரக்கத்து என்று வெறும் துன்யாவை பெருக்கிக் கொள்வதற்காக மட்டும் குர்ஆன் திலாவத்தை ஆக்கி கொண்டோமோ, அல்லாஹு தஆலா நமக்கெல்லாம் புத்தி சொல்கிறான். குர்ஆன் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு மிக உயர்ந்த நோக்கத்துக்காக இறக்கப்பட்ட புத்தகம், உயர்ந்த வேதம் இது. வலம் யஜ்அல் லஹு இவஜா, இந்த குர்ஆனில் எந்தவித கோணலையும் நான் ஆக்கவில்லை. இந்த குர்ஆனிலே தவறு இல்லை, இந்த குர்ஆனிலே சீர்கேடு இல்லை, இந்த குர்ஆனிலே ஒழுங்கீனம் இல்லை, இந்த குர்ஆனில் எந்த விதமான கோளாறுகளும் இல்லை. உலகத்தில் உள்ள அறிஞர்கள், சிந்தனைவாதிகள், தத்துவவாதிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவையெல்லாம் செலவழித்து, வாழ்நாளையெல்லாம் அவர்கள் செலவழித்து குர்ஆனிலே தவறை, குர்ஆனிலே ஒரு சிறிய பிரச்சனையை கண்டுபிடிக்கலாம் என்று அவர்கள் முயற்சி செய்தாலும் அவர்களுடைய முயற்சிதான் வீணாகுமே தவிர அவர்கள் குர்ஆனிலே ஒரு தவறை கண்டுபிடிக்க முடியாது. அது மட்டுமல்ல, உலக மக்களுக்கெல்லாம் பொருத்தமான ஒரு சீர்திருத்தத்தை, ஒரு நல்ல சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று உலக தத்துவவாதிகள், ஞானிகள், அறிஞர்கள், உலக தலைவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சட்டத்தை கொண்டு வர முயற்சி செய்தால் குர்ஆன் சொல்லி இருக்கக்கூடிய சட்டத்திற்கு சமமான ஒரு சட்டத்தை அவர்களால் கொண்டு வர முடியாது. அப்பேற்பட்ட பரிசுத்தமான, பாதுகாக்கப்பட்ட அற்புதமான ஒரு வேதத்தை நான் உங்களுக்கு இறக்கி இருக்கின்றேன் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனை புகழ்ந்து தன்னை புகழ்ந்து கொள்கிறான். கையிமன், இந்த குர்ஆன் கோணலற்ற புத்தகம், கையிமன் நேரான புத்தகம், நிலையான புத்தகம், யாரும் இதை அழிக்க முடியாது. இந்த புத்தகம் துன்யாவையும் நிர்வகிக்கும், உங்களுடைய ஆகிரத்தையும் நிர்வகிக்கும். இதை நீங்கள் படித்தால், இதை நீங்கள் சிந்தித்தால், இதை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் உலகத்தையே ஆட்சி செய்யலாம். இந்த குர்ஆன் கையும் நிலையானது, நீதமானது, நேர்மையானது, ஒழுக்கமானது, பாதுகாக்கப்பட்டது, பரிசுத்தமானது. இந்த குர்ஆன் எதற்காக இறக்கப்பட்டது? நான் ஏன் இந்த குர்ஆனை இறக்கினேன்? கத்தம் ஃபாத்திஹா ஓதுவதற்கா? இல்லை. லியுன்திர பஅஸன் ஷதீதம் மின் லதுன், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உலக மக்களை எச்சரிக்கை செய்வதற்காக, அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் இந்த குர்ஆனை பின்பற்றவில்லை என்றால் உங்களுக்கு அல்லாஹ்வின் தண்டனை வந்துவிடும், உலகத்திலும் வரலாம், மறுமையில் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது என்று அல்லாஹ்வுடைய தண்டனையை குறித்து எச்சரிப்பதற்காக இந்த நபி, அவர் மீது இந்த குர்ஆன் இறக்கப்பட்டவுடன் இந்த குர்ஆனை வைத்து அவர் என்ன செய்தார்? தொழுகையில் மட்டும் அழகிய துணியோடு ஓதினார்களா?
தொழுகையில் ஓதினார்கள். ஏன்? அதன் மூலமாக ஆன்மீக சக்தியை பெறுவதற்காக, ஈமானிய வலிமையை பெறுவதற்காக. பிறகு இந்த குர்ஆனை எடுத்துக்கொண்டு தெருக்களுக்கு சென்றார்கள், கடைவீதிகளுக்கு சென்றார்கள், மக்கள் கூடக்கூடிய இடங்களுக்கு சென்றார்கள். அங்கே இந்த குர்ஆனை ஓதி காட்டி அல்லாஹ்வின் அடியார்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள். இன்று நாம் மேடைகளில் ஓதுவதற்காக மட்டும், தொழுகைகளில் ஓதுவதற்காக மட்டும், வைபவங்களில் ஓதுவதற்காக மட்டும், நிகழ்ச்சிகளில் ஓதுவதற்காக மட்டும், போட்டிகள் நடத்துவதற்காக மட்டும், பரக்கத்துகளுக்காக வீடுகளில் ஓதுவதற்காக மட்டுமே குர்ஆனை ஆக்கி வைத்திருக்கிறோம். அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வயுபஷ்ஷிரல் முஃமினீன அல்லதீன யஅமலூன ஸ்ஸாலிஹாத். சாலிஹான அமலை செய்யக்கூடிய மூமின்களுக்கு நற்செய்தி சொல்வதற்காக, அன்ன லஹும் அஜ்ரன் ஹஸனா, அவர்களுக்கு அழகான சொர்க்க கூலி இருக்கிறது. சாலிஹான அமல் எது? இந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட சட்டங்களை பின்பற்றுவது. நீங்கள் குர்ஆனை ஓத வேண்டும், குர்ஆனில் சொல்லப்பட்டதை வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும், இந்த குர்ஆனை கொண்டு உலக மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க வேண்டும். அப்படி செய்தால் உங்களுக்கு சொர்க்கம். மாக்கிஸீன ஃபீஹி அபதா, அந்த சொர்க்கத்திலே நீங்கள் நிரந்தரமாக தங்கிவிடுவீர்கள். அல்லாஹ் அக்பர். இப்படி அல்லாஹு தஆலா தன்னை புகழ்ந்தானே, அந்த புகழை கொண்டு அல்லாஹுவை புகழ்கிறேன். பிறகு சூரா சபாவுடைய ஆரம்ப வசனங்களை இமாம் சொல்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதீ லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வானங்களிலும் பூமியிலும் உள்ளவையெல்லாம் யாருக்கு சொந்தமானதோ அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். வலஹுல் ஹம்து ஃபில் ஆখিরা, மறுமையில் அல்லாஹ்வுக்கு மட்டுமே எல்லா புகழும் உரித்தானது. வஹுவல் ஹகீமுல் ஹபீர், அவன் ஞானம் உள்ளவன். அல் ஹபீர், ஆழ்ந்து அறியக்கூடியவன். யஅலமு மா யலிஜு ஃபில் அர்தி, பூமிக்குள் நுழையக்கூடியதை அவன் அறிவான். ஒமா யஹ்ருஜு மின்ஹா, பூமியிலிருந்து என்ன வெளியேறுமோ அதை அவன் அறிவான். ஒமா யன்ஸிலு மினஸ் ஸமா, வானத்திலிருந்து என்ன இறங்குமோ அதை அவன் அறிவான். ஒமா யஅருஜு ஃபீஹா, வானத்திற்குள் என்ன ஏறுமோ அதையும் அவன் அறிவான். வஹுவர் ரஹீமுல் கஃபூர், அவன் மகா கருணையாளன், மகா மன்னிப்பாளன். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலா தன்னை புகழ்கிறான் அவனுடைய வேதத்திலே. நமக்கு இந்த குர்ஆனை கொடுத்த ரப்பு எப்படிப்பட்டவன் என்பதை அறியாத காரணத்தினால்தான் இந்த குர்ஆனோடு நாம் இன்னும் நம்முடைய தொடர்பை சரிபடுத்திக் கொள்ளாதவர்களாக, குர்ஆனை மறந்தவர்களாக, குர்ஆனை விட்டு தூரமானவர்களாக இருக்கிறோம். இந்த குர்ஆனை நமக்கு கொடுத்த ரப்பு யாரு? அவனுக்கே எல்லாம் சொந்தம். வானத்தில் உள்ளதும் பூமியில் உள்ளதும். குர்ஆன் உங்களுக்கு கையில் கிடைத்து விட்டால் எல்லாம் உங்களுக்கு கிடைத்து விட்டது. காரணம் என்ன? குர்ஆன் யாருடைய கலாம்? வானத்தில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் எந்த ரப்புக்கு சொந்தமானதோ அந்த ரப்புடைய கலாம். அந்த கலாம் உங்களது நெஞ்சத்தில் வந்து விட்டால், உங்களது உள்ளத்தில் வந்து விட்டால், நீங்கள் அதை நேசித்து விட்டால், நீங்கள் அதை படித்து கொண்டால், நீங்கள் அதிலே திறமையானவர்களாக ஆகிவிட்டால், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா மொத்த துன்யாவையும் உங்களுக்கு வசப்படுத்தி விடுவான். உங்களுக்கு பணிவிடை செய்வதிலே அதை ஈடுபடுத்தி விடுவான். அல்லாஹு தஆலா ஞானமிக்கவன், அனைத்தையும் அறிந்தவன். அல்லாஹு தஆலா தன்னுடைய இல்மை தன்னுடைய வேதத்திலே வைத்திருக்கிறான். உங்களுக்கு அறிவில்லையா? குர்ஆனை ஓதுங்கள், அறிவு கிடைக்கும். உங்களுக்கு கல்வி இல்லையா? குர்ஆனை ஓதுங்கள், கல்வி கிடைக்கும். உங்களுக்கு சிந்தனையிலே கோளாறா? குர்ஆனை ஓதுங்கள், தெளிவு கிடைக்கும். அல்லாஹு தஆலா ஞானமிக்கவன். ஞானமிக்க வேதத்தை, யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம், ஞானமிக்க வேதத்தை, ஹிக்மத்துடைய வேதத்தை அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிற ஹிக்மத்துடைய வேதத்தின் மீது சத்தியமாக என்று. பிறகு இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், அஹ்மதுஹு அலா தவாதுரி இஹ்சானிஹி வ கதீமி நிஅமிஹி. இப்பேற்பட்ட அல்லாஹு தஆலாவுடைய தொடர் உதவிகள், தொடர் உபகாரங்கள், அவருடைய நிரந்தரமான அருட்கொடைகளுக்காக நான் அல்லாஹுவை புகழ்கிறேன். ஹம்தமன் யஅலமு அன்ன மௌலாஹுல் கரீம் அல்லமஹு மா லம் யகுன் யஅலம். நமக்கு அவன்தான் நாம் அறியாததையெல்லாம் கற்றுக் கொடுத்தான் என்பதை புரிந்து கொண்ட ஒரு அடியான் தனது ரப்பை எப்படி புகழ்வானோ அப்படி நான் அவனை புகழ்கிறேன். வகான ஃபத்லுஹு அலைஹி அதீமா. அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை நமக்கு கொடுத்ததின் மூலமாக அல்லாஹு தஆலாவுடைய அருள் நம் மீது மகத்தான அருளாக இருக்கிறது. துன்யாவுடைய செல்வத்தை கொண்டு அல்லாஹ் உங்கள் மீது நேசம் வைத்திருக்கிறான் என்று கணக்கு போடாதீர்கள்.
நீங்கள் குர்ஆனை ஓதினால் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் என்று புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் குர்ஆனை மனப்பாடம் செய்தால் அல்லாஹ் உங்கள் மீது பிரியம் வைக்கிறான் என்று புரிந்து கொள்ளுங்கள். குர்ஆனை நீங்கள் ஓத ஓத, குர்ஆனோடு நீங்கள் ஈடுபட ஈடுபட அல்லாஹ் உங்களை தனக்கு நெருக்கமாக்கி கொண்டிருக்கிறான் என்று புரிந்து கொள்ளுங்கள். துன்யாவுடைய செல்வம், வாழ்வாதாரம், வசதி அதிகமாக கிடைப்பதை கொண்டு அல்லாஹ் உங்கள் மீது நிஅமத்து செய்கிறான் என்று நினைக்காதீர்கள். அதுவும் அல்லாஹ்வுடைய நிஅமத்து தான். ஆனால் அல்லாஹ்விற்கு பிரியமான நிஅமத்து எது? அல்லாஹ்வுடைய கலாம் அல் குர்ஆன். வ அஸ்அலுஹுல் மஸீத மின் ஃபத்லிஹி. இந்த அருட்கொடையை நான் இன்னும் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேட்கிறேன். பாருங்கள், நம்முடைய அறிஞர்கள், குர்ஆனை கற்றவர்கள், மனப்பாடம் செய்தவர்கள், குர்ஆனை வாழ்நாளிலே ஓதக்கூடியவர்கள், தொழுகையிலே ஓதக்கூடியவர்கள், குர்ஆனை ஓதி மக்களுக்கு பிரச்சாரம் செய்தவர்கள், அவர்கள் எதை கேட்டார்கள்? எப்படி நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பி ஸித்னி இல்மா, யா அல்லாஹ் எனக்கு செல்வத்தை அதிகம் கொடு என்று கேட்கவில்லை, யா அல்லாஹ் எனக்கு குர்ஆனுடைய இல்மை அதிகம் கொடு என்று கேட்டார்களே, அதைத்தான் இங்கே இமாம் கேட்கின்றார்கள். யா அல்லாஹ் எனக்கு இன்னும் இந்த குர்ஆனுடைய சிறப்பான ஞானத்தை, அறிவை கொடு. வஷ்ஷுக்ர அலா மா தஃபத்தல மின் நிஅமிஹி, யா அல்லாஹ் உன்னுடைய நிஅமத்துகள் இன்னும் எனக்கு என்ன அதிகமாக மேல்மிச்சமாக கொடுத்தாயோ அவற்றுக்கெல்லாம் நன்றி செலுத்துவதற்கு எனக்கு நீ அருள் புரிவாயாக. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். வஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் அப்திஹி வ ரசூலிஹி வ நபிய்யிஹி வ அமீனிஹி அலா வஹ்யிஹி வ இபாதிஹி ஸலாத்தன் தகூனு லஹு ரிதன் வ லனா பிஹா மக்ஃபிரத்தன் வ அலா ஆலிஹி அஜ்மஈன வ ஸல்லம கஸீரன் தய்யிபா. அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியாராகிய, தன்னுடைய ரசூலாகிய, தன்னுடைய நபியாகிய, தன்னுடைய வஹீக்கும் தன்னுடைய அடியார்களுக்கும் தான் நம்பிக்கை கொண்ட தன்னுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியாராகிய முஹம்மதின் மீது அவனுடைய வாழ்த்துகளை, ஸலவாத்துகளை, அவனுடைய ரஹ்மத்துகளை, பரக்கத்துகளை இறக்குவானாக. அந்த ஸலவாத் எங்களுக்கு எப்படி அமைய வேண்டும்? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடித்தரக்கூடியதாக, எங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பாக அமைய வேண்டும். அதுபோன்று அந்த நபியினுடைய குடும்பத்தார்கள், கிளையார்களுக்கும் அல்லாஹு தஆலா வாழ்த்துகளை, ரஹ்மத்துகளை இறக்குவானாக. மேலும் அல்லாஹு தஆலா பரிசுத்தமான சலாமை அவர்கள் மீது இறக்குவானாக. ஆமீன். சரி, அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. இந்த கிதாப் சுருக்கப்பட்ட இந்த நூலிலே குறிப்பாக முதலாவதாக இமாம் அவர்கள் நம்மோடு பேசுவதற்கு அவர்கள் தயாராகிறார்கள். இந்த நூலை நாம் அவர்களிடத்திலிருந்து படிப்பது போன்று. காரணம் என்ன? இந்த நூலை இப்போது குரலால் வாசிப்பதோ கருத்து சொல்வதோ நான், ஆனால் இது யாருடைய வாக்கியம்? இது அந்த இமாமுடைய வாக்கியம். அவர்கள் காலத்தால் தூரமாக இருந்தாலும் அவர்கள் விட்டு சென்ற கல்வியால் நமக்கு நெருக்கமாக இருக்கிறார்கள், நாம் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றோம். ஆகவே அவர்கள் முதலாவதாக நம்மோடு நெருக்கமாகிறார்கள். குர்ஆனை பற்றி சில விஷயங்களை நமக்கு சொல்கிறார்கள். இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது என்று, இந்த குர்ஆன் எப்படி உன்னதமான ஒன்று என்று குர்ஆனுடைய ஒரு அறிமுகத்தை நமக்கு கொண்டு வருகிறார்கள். குர்ஆனை கற்பவர்களை பற்றி நமக்கு ஒரு மேலோட்டமான செய்திகளை கொண்டு வருகிறார்கள். அதற்கு பிறகு இந்த நூலிலே நான் என்னென்ன செய்திகளை சொல்லப் போகிறேன், குர்ஆனை ஓதுவதின் சிறப்பு, குர்ஆனை கற்றுக்கொள்வதின் சிறப்பு, பிறகு இந்த குர்ஆனை கற்றுக் கொடுப்பதின் சிறப்பு, இந்த குர்ஆனை கற்றவரும் கற்பிப்பவரும் எப்படிப்பட்ட ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் அதற்கான சிறப்பு, அப்படி இருந்தால் அவர்களுக்கு என்ன சிறப்பு, அவர்களுடைய ஒழுக்கங்கள் என்ன, பிறகு இந்த குர்ஆனை யார் உலகத்துக்காக கற்றுக்கொண்டார்களோ, மறுமைக்காக கற்கவில்லையோ, அவர்களை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது, இப்படியாக பல பிரிவுகளிலே குர்ஆன் தொடர்பான அற்புதமான செய்திகளை இமாம் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அதன் மூலமாக நமக்கு நோக்கம் என்னவென்றால், குர்ஆனோடு நமக்கு இருக்கின்ற அந்த தொடர்பை பலப்படுத்துவது, அதிகப்படுத்துவது, குர்ஆனோடு நமக்கு ஏற்பட்டுவிட்ட பலவீனத்தை, தூரத்தை முற்றிலுமாக நீக்கி ஒரு பசுமையான ஈமானிய உயிரோட்டமுள்ள தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்வது. ஆகவேதான் இந்த அமர்வுக்காக நாம் வைத்த தலைப்பு என்ன? அல் குர்ஆனோடு உயிர் வாழ்வோம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நோக்கத்தை நமக்கு வெற்றியாக்கி தருவானாக. இமாம் அவர்கள் இந்த குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது எவ்வளவு அற்புதமாக சொல்கிறார்கள் பாருங்கள். ஃபஇன்னி காயிலுன் வபில்லாஹி அஸ்ஸிக் லிதௌஃபீகி ஸவாபி மினல் கௌலி வல் அமல். நான் உங்களுக்கு முன்னால் சில செய்திகளை பேசப் போகிறேன். அதற்கு முன்னால்
நான் அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கை வைக்கிறேன், அல்லாஹ்விடத்திலே உறுதியை எதிர்பார்க்கிறேன். எதற்காக? என்னுடைய சொல்லிலும் செயலிலும் எனக்கு அவன் அருள் புரிய வேண்டும் என்பதற்காக. அதை நான் உறுதி கொண்டு நான் அல்லாஹுடைய அருள் மீது நம்பிக்கை வைத்து சொல்கிறேன். வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். நல்லதை உங்களுக்கு நான் சொல்லித்தர முடியாது அல்லாஹுடைய உதவி இல்லாமல். அவன் மகத்தானவன், மிக உயர்ந்தவன். ஆம் சகோதரர்களே, அல்லாஹ் நாடினால்தான் நாம் நல்லதை செய்ய முடியும். அல்லாஹ் நாடவில்லை என்றால் நல்லதை சொல்லவும் முடியாது, நல்லதை செய்யவும் முடியாது, நல்ல எண்ணத்தை கூட கொண்டு வர முடியாது. வமா தஷாஊன இல்லா ஐயஷா அல்லாஹ். ஒரு நல்ல எண்ணம், இஹ்லாஸ் நமக்கு வேண்டும் என்றாலும் அதையும் அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க வேண்டும். இமாம் அவர்கள் சொல்கிறார்கள் குர்ஆனை பற்றி, நீங்கள் எப்படி குர்ஆனை சிந்தித்து பாருங்கள், புரிந்து பாருங்கள். குர்ஆன் என்றால் என்ன என்ற ஒரு கற்பனைக்கு முதலிலே வாருங்கள். சொல்கிறார்கள், அன்ஸலல்லாஹுல் குர்ஆன அலா நபிய்யிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த குர்ஆனை யார் இறக்கினான்? அல்லாஹ் இறக்கினான். யார் மீது இறக்கினான்? தன்னுடைய நபியின் மீது இறக்கினான். வஅலமஹு ஃபضل ما انزل عليه. இந்த குர்ஆனுடைய சிறப்பு என்ன என்று அல்லாஹ் தனது நபிக்கு கற்றுக் கொடுத்தான். நபியே, உங்கள் மீது இறக்கப்பட்ட இந்த குர்ஆன் எத்தகைய மகத்துவம் மிக்க வேதம். وَإِنَّكَ لَتُلَقَّى الْقُرْآنَ مِنْ لَدُنْ حَكِيمٍ عَلِيمٍ. நூற்றுக்கணக்கான வசனங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய மகத்துவத்தை, கண்ணியத்தை சொல்லி காட்டுகின்றான். இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம் ذي قوة عند ذي العرش مكين مطاع ثم أمين. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? சுப்ஹானல்லாஹ். ஏன் அவர்களால் குர்ஆனை கொண்டு தங்களது கால் வீங்குகின்ற அளவிற்கு நிற்க முடிந்தது? ஏன் இரவெல்லாம் அவர்களால் குர்ஆனை ஓத முடிந்தது? அவர்கள் குர்ஆனாகவே வாழ்ந்தார்கள். வகான குலுகுல் குர்ஆன். ஏனென்றால் ஒன்று, அல்லாஹு தஆலா குர்ஆனை பற்றி அவர்களுக்கு சொல்ல சொல்ல அந்த குர்ஆன் அவர்களது உள்ளத்தை நிரப்பமாக்க, அல்லாஹுடைய வாக்கின் மீது உண்டான நம்பிக்கையை அப்படியே அவர்களது உள்ளங்களில் அவர்கள் அஸ்திவாரமாக இறக்க இறக்க அந்த நம்பிக்கை முழுமையாகி அல் குர்ஆனின் மீது எப்படிப்பட்ட ஒரு கண்ணியம் அவனுடைய அடியார்களுக்கு இருக்க வேண்டுமோ அந்த கண்ணியத்தை முழுமையாக பெற்றவர்கள் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு ஒரு சின்ன கீறல் கிடைத்து விட்டாலே போதும். சுப்ஹானல்லாஹ். சொல்கிறார்கள் இமாம் அவர்கள், வஅலம ஹல்கஹு ஃபீ கிதாபிஹி வஅலா லிசானி ரசூலிஹி. அல்லாஹு தஆலா அவனுடைய வேதத்திலே தன்னுடைய படைப்புகளுக்கு கற்பித்துக் கொடுத்தான், அறிவித்துக் கொடுத்தான், சொல்லிக் கொடுத்தான். தன்னுடைய ரசூல் மூலமாகவும் சொல்லிக் கொடுத்தான். என்ன சொல்லிக் கொடுத்தான் அல்லாஹு தஆலா? அன்னல் குர்ஆன இஸ்மத்துன் லிமன் இஅ்தஸம பிஹி. இந்த குர்ஆன் தான் பாதுகாப்பு. யார் இந்த குர்ஆனை கொண்டு தன்னை பாதுகாத்துக் கொள்கிறாரோ அவருக்கு இந்த குர்ஆன் பாதுகாப்பாக அமையும். எதிலிருந்து? வழிகேட்டிலிருந்து, உலகத்திலே குழப்பங்களிலிருந்து, பிறகு மறுமையிலே அல்லாஹ்வின் கோபத்திலிருந்து, நரகத்தின் தண்டனையிலிருந்து. வஹுதன் லிமன் இஹ்ததா பிஹி. யார் குர்ஆனை கொண்டு நேர்வழியை தேடுவாரோ அவருக்கு குர்ஆன் நேர்வழியாக இருக்கும். வகினன் லிமன் இஸ்தக்னா பிஹி. யார் இந்த குர்ஆனை கொண்டு மன நிறைவை தேடுவாரோ, இந்த குர்ஆனை கொண்டு செல்வத்தை தேடுவாரோ அவருக்கு இந்த குர்ஆன் மகத்தான செல்வமாக இருக்கும். அல்லாஹ் அக்பர். நாம் பல நாடுகளுக்கு செல்லும் போது எங்கோ உலக மூலையிலே ஏழை குடும்பத்தில் ஃபக்கீராக பிறந்து ஒரு குக்கிராமத்திலே பிறந்து வளர்ந்த ஒரு மனிதர் இஸ்லாமிய நாடுகளிலே மிகப்பெரிய ஜாமியா மஸ்ஜிதுகளிலே அங்கே ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களுக்கு தொழுகை நடத்தக்கூடிய ஒரு கண்ணியத்தை பார்க்கிறோம். அந்த நாட்டில் பிறந்தவர்களுக்கு கூட அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. எங்கோ ஆப்பிரிக்காவிலே, எங்கோ எகிப்தின் கிராமத்திலே அல்லது இந்தியாவின் ஒரு ஓரத்திலே பிறந்த ஒரு மனிதர் முஸ்லிம் நாடுகளிலே அரபு மொழி பேசக்கூடிய மக்களுக்கு, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஜும்ஆ தொழுகை நடத்துகின்றார், பிரசங்கம் தருகின்றார். எதனுடைய பாக்கியம் அது? இந்த குர்ஆனுடைய பாக்கியம். இந்த குர்ஆனை கற்றார், திறம்பட ஓதினார், அல்லாஹ் அவரின் அந்தஸ்தை உயர்த்தி விட்டான். மதீனா முனவ்வராவிலே நீண்ட காலம் இமாமாக இருந்து சில ஆண்டுகளுக்கு முன்னால் மரணமான
ஷேக் முகமது அய்யூபை நினைத்து பாருங்கள். பர்மாவிலே ஒரு அகதியாக ஆகி அந்த பர்மாவிலே பிறந்த ஒருவர் சவுதி அரேபியாவுக்கு ஒரு அகதியாக நாடோடியாக பாஸ்போர்ட் இல்லாமல் குடியேறிய ஒரு மனிதரை அல்லாஹு தஆலா மதீனா முனவ்வராவில் இமாமாக ஆக்கினார். அங்கே ஜாமியா இஸ்லாமியா பல்கலைக்கழகத்திலே குர்ஆனின் விரிவுரை கல்லூரியிலே மிகப்பெரிய பேராசிரியராக அல்லாஹ் ஆக்கினான். எதன் பொருட்டால்? இந்த குர்ஆனின் பொருட்டால். அவர்கள் சாதாரணமாக கொடுக்கக்கூடிய தர்மமே அவர்களுடைய மாணவர்களின் வாயிலாக கேள்விப்பட்டோம். யாருக்காவது மாணவருக்கு தர்மம் கொடுப்பதாக இருந்தால் 2000 ரியால் கொடுப்பார்களாம். அல்லாஹு தஆலா எப்பேற்பட்ட செல்வத்தை அல்லாஹ் கொடுத்தான் அவர்களுக்கு இந்த குர்ஆனின் பொருட்டால். வகினன் லிமன் இஸ்தகனா பிஹி வஹிர்ஸும் மினன் நாரி லிமன் இத்தபஅஹு. இந்த குர்ஆன் நரகத்திலிருந்து பாதுகாப்பு, யார் அதை பின்பற்றுவார்களோ அவர்களுக்கு. வநூருன் லிமன் இஸ்தனார பிஹி, யார் இந்த குர்ஆனை கொண்டு ஒளி பெற வேண்டும் என்று விரும்பினார்களோ அவர்களுக்கு இந்த குர்ஆன் மகத்தான வெளிச்சமாக இருக்கும். வஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், நெஞ்சங்களில் உள்ள நோய்களுக்கு நிவாரணியாக இருக்கும். வஹுதன் வரஹ்மத்துல் லில் முஃமினீன், நம்பிக்கையாளர்களுக்கு இந்த குர்ஆன் நேர்வழியாக ரஹ்மத்தாக அமையும். சரி, இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய படைப்புகளுக்கு, மனிதர்களுக்கு குர்ஆனை பற்றி குர்ஆனிலே அறிமுகப்படுத்துகின்றான். பிறகு இவையெல்லாம் எந்தெந்த வசனங்களிலிருந்து எடுக்கப்பட்டன என்று இமாம் அவர்கள் சொல்வார்கள். அதையும் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ثم أمر الله الكريم خلقه أن يؤمنوا به. இந்த ஒரு வசனம் போதும் குர்ஆனுக்காக நம்மை நாம் அப்படியே அர்ப்பணித்துக் கொள்வதற்கு. அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக எவர்கள் அல்லாஹுடைய வேதத்தை ஓதிக்கொண்டே இருக்கிறார்களோ. எங்கெல்லாம் அரபி மொழியில ஃபிஅல் முதாரி' பயன்படுத்தப்படுமோ அது தொடர்ச்சியை, தொடரை பொருள் கொடுக்கும். நிச்சயமாக யார் அல்லாஹுடைய வேதத்தை ஓதிக்கொண்டே இருப்பார்களோ, வ அகாமுஸ்ஸலா, தொழுகையை நிலைநிறுத்தினார்களோ, வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும், நாம் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து தர்மம் செய்தார்களோ, சிர்ரம் வ அலானியத்தன், மறைவாகவும் வெளிப்படையாகவும். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? யர்ஜூனல் திஜாரத்தல் லன் தபூர், அழியாத வியாபாரத்தை அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். லியுவஃபியஹும் உஜூரஹும், கண்டிப்பாக இவர்களின் முடிவு எப்படி இருக்கும்? இவர்களுடைய கூலிகளை அல்லாஹ் இவர்களுக்கு நிறைவாக தருவான். வ யஸீதுஹும் மின் ஃபத்லிஹி, அது மட்டுமல்ல அவனுடைய அருளிலிருந்து அல்லாஹ் இன்னும் அதிகமாக கொடுப்பான். அல்லாஹ்வுடைய ஒரு கூலியே நமக்கு போதுமானது துன்யாவிலும் ஆகிரத்திலும். அப்படி இருக்க அல்லாஹ் சொல்கிறான், முழுமையாக கொடுப்பேன், கூலியை அதிகமாக கொடுப்பேன் என்று. பிறகு ரப்புல் ஆலமீன் தன்னை புகழ்கிறான். இன்னஹு கஃபூருன் ஷகூர், அல்லாஹு தஆலா மன்னிக்க கூடியவன், நன்றி அறியக்கூடியவன். கவனிங்க அடுத்த வசனம். இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதனுடைய அடுத்த வசனம். அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹிய அக்வம் வ யுபஷ்ஷிருல் முஃமினீன அல்லதீன யஅமலூனஸ் ஸாலிஹாத்தி அன்ன லஹும் அஜ்ரன் கபீரா வ அன்னல் லதீன லா யுமினூன பில் ஆখিরাতি அஅதத்னா லஹும் அஸாபன் அலீமா. சூரா இஸ்ராவுடைய 9, 10 ஆகிய வசனங்கள். அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக இந்த குர்ஆன், இன்ன ஹாதல் குர்ஆன், எந்த குர்ஆன் உங்களுக்கு மத்தியில் இருக்கிறதோ, எது உங்களுக்கு இறக்கப்பட்டு விட்டதோ அந்த குர்ஆன் அதுதான் மிக சரியான பாதைக்கு, மிக நீதமான பாதைக்கு வழிகாட்டுகின்றது. அமலே சாலிஹ் செய்யக்கூடிய மூமின்களுக்கு இந்த குர்ஆன் நற்செய்தி சொல்கிறது, அவர்களுக்கு மிகப்பெரிய கூலி இருக்கிறது என்று. அது மட்டுமல்ல, யார் மறுமையை நம்பவில்லையோ, அதாவது இந்த குர்ஆனை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அவர்களுக்கு நாம் வலிமிக்க, வலி தரக்கூடிய கடுமையான வேதனையை தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்று இந்த குர்ஆன் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்கிறது. சுப்ஹானல்லாஹ். கவனிங்க யா ரப். அதே போன்று அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை பற்றி சொல்கிறான், வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉ வ ரஹ்மஹ். இந்த குர்ஆனிலே நாம் உங்களுக்கு எதை இறக்கி தருகிறோம் என்றால், உங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய நோய்களுக்கு நிவாரணத்தை இறக்கி தருகிறோம். உடல் நோய்களுக்கும் இதிலே நிவாரணம் இருக்கிறது. வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன், நம்பிக்கையாளர்களுக்கு ரஹ்மத் இருக்கிறது.
இந்த குர்ஆனை ஓதி படித்து சிந்தித்து அமல் செய்யக்கூடிய மூமின்களுக்கு இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய கருணையாக இருக்கும். யார் இந்த குர்ஆனை ஓத மறுப்பார்களோ, நம்பிக்கை கொள்ள மறுப்பார்களோ, இந்த குர்ஆனை பின்பற்ற மறுப்பார்களோ, அந்த அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹு தஆலா அழிவை, நஷ்டத்தை தான், இழிவை தான் அதிகப்படுத்தி கொடுத்து கொண்டே இருப்பான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆகவேதான் யாரெல்லாம் இந்த குர்ஆனை எதிர்த்தார்களோ அவர்கள் அழிந்து நாசமானார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. சூரா இஸ்ராவுடைய 86வது வசனம். அடுத்து அல்லாஹு தஆலா சூரா யூனுஸுடைய 57வது வசனத்திலே ரொம்ப அற்புதமாக சொல்கிறான். யா அய்யுஹன்னாஸ் قد جاءتكم موعظة من ربكم وشفاء لما في الصدور وهدى ورحمة للمؤمنين. ஓ மக்களே, எல்லாரையும் அழைக்கிறான். எந்த நாட்டில் வசித்தாலும் சரி, எந்த மொழி பேசினாலும் சரி, ஓ மக்களே, உங்களுக்கு வந்து விட்டது உங்கள் ரப்பிடமிருந்து. யார் உங்களை படைத்தானோ, பரிபாலிக்கின்றானோ அந்த ரப்பிடமிருந்து, யாரிடத்தில் நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்களோ அந்த ரப்பிடமிருந்து உங்களுக்கு வந்திருக்கிறது உபதேசம், நல்லறிவு, அட்வைஸ். உங்களுக்கு எதில் அட்வைஸ் வேண்டும், எல்லா அட்வைஸும் அழகாக ரத்தின சுருக்கமாக இந்த குர்ஆனிலே இருக்கிறது. வஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதுர், நெஞ்சங்களில் உள்ள நோய்களுக்கு, குழப்பங்களுக்கு, சந்தேகங்களுக்கு நிவாரணம் இந்த குர்ஆனிலே இருக்கிறது. வஹுதன், எல்லா பிரச்சனைகளுக்கும் நேர்வழி இதிலே இருக்கிறது. வரஹ்மத்துல் லில் முஃமினீன், மூமின்களுக்கு ரஹ்மத்தும் அல்லாஹ்வுடைய கருணையும் அருளும் இந்த குர்ஆனிலே இருக்கிறது. அடுத்து அல்லாஹு தஆலா சூரா அன்-நிசாவிலே 171வது 174 175வது வசனத்திலே சொல்கிறான். யா அய்யுஹன்னாஸ், உலக மக்களே, கத் ஜாஅக்கும் புர்ஹானும் மிர் ரப்பிக்கும், உங்களது ரப்பின் புறத்திலிருந்து உங்களுக்கு எவிடன்ஸ், ப்ரூஃப், சோர்ஸ், ஆதாரம் வந்து விட்டது. இதுதாங்க ஆதாரம். இதை தவிர எல்லாம் சந்தேகம். இதுதான் கன்ஃபார்ம், இதுதான் செய்திகள்ல உண்மையான செய்தி. இதை தவிர எல்லாம் குழப்பமான செய்தி. வஅன்ஸல்னா இலைக்கும் நூரம் முபீனா, உங்களுக்கு நாம் மிக தெளிவான வெளிச்சத்தை, ஒளியை, பிரகாசத்தை உங்களுக்கு இறக்கிவிட்டோம். சூரியனுடைய ஒளி, சந்திரனுடைய ஒளி, நட்சத்திரத்தினுடைய ஒளி, இன்னும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விளக்குகள், நெருப்புகளுடைய வெளிச்சத்தை எல்லாம் ஒரு பக்கம் வைத்தாலும் குர்ஆனுடைய வெளிச்சத்திற்கு சமமாகாது. குர்ஆன் அவை அனைத்தையும் விட வெளிச்சம் மிக்கது. ஏனென்றால் அந்த வெளிச்சங்கள் எல்லாம் மனிதனுக்கு உலகத்தில் இருளிலிருந்து வெளிச்சத்தை காட்டும். குர்ஆன் நமக்கு அல்லாஹ்வின் பக்கம் செல்லக்கூடிய வெளிச்சத்தை காட்டி பாதையை காட்டுகின்றது. குர்ஆன் நமக்கு அல்லாஹ்வுடைய அன்பு எதில் இருக்கிறது என்பதை வெளிச்சமிட்டு காட்டுகிறது. குர்ஆன் நமக்கு சொர்க்கத்தின் பாதையை வெளிச்சப்படுத்துகின்றது. அதனால குர்ஆனுடைய வெளிச்சம் இருக்கிறதே எல்லா வெளிச்சங்களை விட பெரிய வெளிச்சம். அல்லாஹு நூறு ஸமாவாத்தி வல் அர்தி மஸல் நூரிஹி கமிஷ்காத்தின் ஃபீஹா மிஸ்பாஹ் அல் மிஸ்பாஹ் ஃபீ ஸுஜாஜா. சுப்ஹானல்லாஹ். இந்த குர்ஆன் அல்லாஹு தஆலா உதாரணம் சொல்கிறான். அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனுக்கு உதாரணம் சொல்கிறான். மஸல் நூரிஹி கமிஷ்காத்தின் ஃபீஹா மிஸ்பாஹ், வானம் பூமியினுடைய ஒளியாக அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை நமக்கு ஆக்கி வைத்திருக்கின்றான். அது மட்டுமா, அல்லாஹு தஆலா சொல்கிறான், فَأَمَّا الَّذِينَ آمَنُوا بِاللَّهِ, யார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வார்களோ, وَاعْتَصَمُوا بِهِ, இந்த குர்ஆன் அல்லாஹ்வை பற்றி பிடித்துக் கொள்வார்களோ, فَسَيُدْخِلُهُمْ فِي رَحْمَةٍ مِّنْهُ, அல்லது பிஹி உடைய லமீர குர்ஆனின் பக்கம் வைக்கலாம். யார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்வார்களோ அல்லாஹு தஆலா அவர்களை தன்னுடைய ரஹ்மத்தில் இணைத்து விடுவான். அவர்கள் சேஃப்டி ஆகி விடுவார்கள், பாதுகாக்கப்பட்டு விடுவார்கள். வஃபத்லின், அல்லாஹு தஆலாவுடைய கிருபைக்குள் வந்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய கிருபை துன்யாவிலும் அவர்களுக்கு இருக்கு. ஃபத்ல், இந்த ஃபத்ல் என்பது விசாலமான ஒரு அர்த்தம். அதுல துன்யாவுடைய நிஅமத்துகள் அடங்கும், மறுமையின் நிஅமத்துகளும் அடங்கும். அது மட்டுமா, வயஹ்தீஹிம் இலைஹி ஸிராத்தம் முஸ்தகீமா, அல்லாஹ்வின் பக்கம் அவர்களை சேர்ப்பிக்கக்கூடிய நேரான பாதையிலே அவன் அவர்களை வழிநடத்தி கொண்டே இருப்பான். அடுத்து சூரா ஆலு இம்ரான் 103வது வசனம். அல்லாஹு தஆலா நமக்கு குர்ஆனோடு எப்படிப்பட்ட தொடர்போடு நாம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறான். வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன், அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ரப்புடைய கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கயிறு எது? இமாம் சொல்கிறார்கள், வஹப்லுல்லாஹி ஹுவல் குர்ஆன், அல்லாஹ்வுடைய கயிறு எது? அல்லாஹ்வுடைய குர்ஆன். வலா தஃபர்ரகு, அந்த குர்ஆனை விட்டு பிரிந்து சென்று விடாதீர்கள்.
குர்ஆனை ஓதுவதை விட்டு பிரிந்து விடாதீர்கள். குர்ஆனை ஏற்றுக்கொள்வதிலிருந்து, நம்பிக்கை கொள்வதிலிருந்து, அதை வாழ்க்கையிலே செயல்படுத்துவதிலிருந்து பிரிந்து விடாதீர்கள். வத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்கள் மீது செய்த அருளை நினைத்து பாருங்கள். இது குன்தும் அஅதாஅன், நீங்கள் எதிரிகளாக இருந்தீர்கள். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களது உள்ளங்களுக்கு மத்தியிலே அன்பை, இணைப்பை, பிணைப்பை ஏற்படுத்தினான். ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இஹ்வானா, அவனுடைய அருட்கொடையினால் நீங்கள் சகோதரர்களாக ஆகிவிட்டீர்கள். வகுன்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார், நரக படுகுழியின் ஓரத்திலே, விளிம்பிலே நீங்கள் இருந்தீர்கள். ஃபஅன்கதகும் மின்ஹா, அல்லாஹு தஆலா உங்களை அதிலிருந்து பாதுகாத்தான். கதாலிக யுபையினுல்லாஹு லக்கும் ஆயாத்திஹி லஅல்லக்கும் தஹ்ததூன், அல்லாஹு தஆலா உங்களுக்கு இப்படித்தான் தன்னுடைய அத்தாட்சிகளை விவரித்து காட்டுகின்றான், நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக. அடுத்து சூரா ஜுமரிலே அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை பற்றி சொல்கிறான். வகால அல்லாஹு தஆலா அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸி கிதாபம் முத்தஷாபிஹா மசானிய தக்ஷஇரு மின்ஹு ஜுலூதுல் லதீன யக்ஷௌன ரப்பஹும் ثم تلين جلودهم وقلوبهم إلى ذكر الله ذلك هدى الله يهدي به من يشاء ومن يضلل الله فما له من هاد. அல்லாஹ் அக்பர். சூரா ஜுமர் படிங்க படிங்க படிங்க, அவ்வளவு அற்புதமான அத்தியாயம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? வேதங்களிலேயே மிக அழகான வேதத்தை நமக்கு இறக்கினான். அல்லாஹு தஆலாவுடைய வேதம் எல்லாமே அழகானது. தௌராத் அழகானது, இன்ஜீல் அழகானது, ஜபூர் அழகானது, குர்ஆன் அழகானது. இந்த நான்கில் இன்னும் எத்தனை வேதங்களை அல்லாஹு தஆலா நபிமார்களின் மீது இறக்கினானோ அத்தனை வேதங்களிலும் மிக அற்புதமான அழகான வேதம். வாக்கியத்தால் அழகானது, கருத்தால் அழகானது, ஓதுவதற்கு அழகானது. அப்படிப்பட்ட அழகான வேதத்தை நாம் இறக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் தன்னை புகழ்கிறான். எப்படி? கிதாபன், எழுதப்படக்கூடிய, படிக்கப்படக்கூடிய புத்தகமாக, ஓதப்படக்கூடிய புத்தகமாக, புரிந்து கொள்ளப்படக்கூடிய புத்தகமாக, மனப்பாடம் செய்யப்படுகின்ற ஒரு புத்தகமாக. அல்லாஹ் அக்பர். எந்த வேதங்களையும் முழுமையாக யாரும் இறுதி வரை மனப்பாடம் செய்து வாழ்நாள் இறுதி வரை அதை தக்க வைத்துக் கொள்ள முடியாது, குர்ஆனை தவிர. முத்தஷாபிஹன், அதனுடைய வசனங்கள் ஒன்றுக்கொன்று ஒப்பானதாக இருக்கும், முரண்பட்டதாக இருக்காது. மசானிய, திரும்ப திரும்ப ஓதப்படும். எத்தனை முறை ஓதினாலும் உங்களுக்கு சலிப்பு தட்டாது. ஒரே வசனத்தை நூற்றுக்கணக்கான காரிகளின் வாயிலாக நீங்கள் கேட்கலாம். ஒவ்வொரு காரி ஓதும் போதும் அவருக்கென்று தனித்தொனியிலே அதை ஓதுவார். அவ்வளவு அற்புதமாக இருக்கும். எத்தனை முறை நீங்கள் கேட்டாலும் இதை நான் இத்தனை முறை கேட்டுவிட்டேனே என்று சலிப்பு உங்களுக்கு தட்டாது. தக்ஷஇரு மின்ஹு ஜுலூதுல் லதீன யக்ஷௌன ரப்பஹும், அல்லாஹ்வுடைய பயம் உள்ளவர்களுடைய அந்த தோள்கள் எல்லாம் அப்படியே சிலிர்த்து விடும். சும்ம தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓத ஓத அதை கேட்க கேட்க உள்ளங்களும் தோள்களும் அப்படியே மென்மை அடைந்து கொண்டே இருக்கும், சாந்தி அடைந்து கொண்டே இருக்கும். ذَلِكَ هُدَى اللَّهِ, இந்த குர்ஆன் தான் அல்லாஹ்வுடைய நேர்வழி. யஹ்தி பிஹி மன் யஷா, அல்லாஹ் நாடியவருக்கு இந்த குர்ஆன் மூலமாக நேர்வழி காட்டுகின்றான். வமன் யுضلில்லாஹ், யார் இந்த குர்ஆனை நம்பவில்லையோ, ஏற்கவில்லையோ, ஓதவில்லையோ, படிக்கவில்லையோ, இதை விட்டு தூரமாகி விட்டார்களோ அவர்கள் வழிகெடுக்கப்பட்டு விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் யாரை வழிகெடுத்து விடுகின்றானோ, அதாவது யார் இந்த குர்ஆனை விட்டு தூரமாக சென்று விட்டாரோ அவர் வழிகெடுக்கப்பட்டு விட்டார். வமன் யுضلில்லாஹ், அல்லாஹ் யாரை வழிகெடுத்து விடுவானோ ஃபமா லஹு மின் ஹாத், அவருக்கு நேர்வழி காட்டக்கூடியவர் யாரும் இருக்க மாட்டார்கள். அது மட்டுமா, அல்லாஹு தஆலா இந்த வேதத்தை எப்படி புகழ்கிறான் பாருங்கள். சூரா சாதுனுடைய 29வது வசனம். சுப்ஹானல்லாஹ், கிதாபுன் அன்ஸல்நாஹு இலை, இது நாம் இறக்கிய வேதம். அல்லாஹ் அக்பர். எத்தனை தடவை அல்லாஹ் சொல்றான் பாருங்க. இந்த வேதத்தை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது, ரப்புக்கு மட்டுமே சொந்தமானது. கிதாபுன் அன்ஸல்நாஹு, இதை நாம் இறக்கி இருக்கின்றோம். இலைக்க, நபியே உங்களுக்கு. முபாரக்குன், இந்த குர்ஆன் ஆசீர்வதிக்கப்பட்டது, பரக்கத்துகளால் நிரப்பப்பட்டது. இதை ஓதினால் பரக்கத்து, இதை மனப்பாடம் செய்தால் பரக்கத்து, இதை பிறருக்கு பிரச்சாரம் செய்தால் பரக்கத்து, இதை தொழுகையில் ஓதினால் பரக்கத்து, ஹலால் ஹராமுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் பரக்கத். எல்லாமே குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட எல்லாமே பரக்கத்துங்க. அல்லாஹு அக்பர். மக்காவில் ஒரு அடிமை, இப்னு அப்சான் சொல்லி எங்கிருந்தோ கொண்டு வரப்பட்ட ஒரு அடிமை,
ஆப்பிரிக்காவிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு அடிமை. அவர் மக்காவுடைய கவர்னர் கலீஃபா உமருல் ஃபாரூக் கூட ஹஜ் செய்ய வேண்டும் என்பதற்காக மக்காவிலிருந்து அவர் மினாவுக்கு ஓடி வந்து விடுகின்றார். உமரோடு ஹஜ்ஜிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ரலியல்லாஹு அன்ஹு. அப்போது கலீஃபா உமர் கேட்கின்றார், என்னுடைய கவர்னரே, என்னுடைய ஆளுநரே, காபாவிலே ஹரம் ஷரீஃபிலே தொழ வைக்க வேண்டுமே, அந்த வேலையை விட்டுவிட்டு நீங்கள் என்னோடு ஹஜ் செய்ய வேண்டும் என்பதற்காக ஓடி வந்து விட்டீர்களே, காபாவிலே தொழ வைப்பதற்காக, அங்கே முஸ்லிம்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இமாமாக நீதிபதியாக நீங்கள் யாரை ஆக்கி வைத்து விட்டு வந்தீர்கள் என்பதாக அவர் சொல்கிறார். இப்னு அப்ஸா என்ற ஒரு அடிமையை நான் அமீராக, இப்னு அப்ஸா என்ற ஒருவரை இமாமாக நீதிபதியாக ஆக்கிவிட்டு வந்தேன் என்பதாக. என்ன சொல்கிறீர்? இப்னு அப்ஸாவா? யார் அவர்? நம்முடைய அடிமைகளில் ஒரு அடிமைத்தான் கலீஃபா அவர்களே. அடிமையை நீ அமீராக ஆக்கினாயா? அடிமையை நீ ஹரம் ஷரீஃபிலே காபாவிலே முஸ்லிம்களுக்கு இமாமாக ஆக்கினீரா என்று கேட்கும்போது அந்த கவர்னர் சொல்கிறார், கலீஃபா அவர்களே, அவர் குர்ஆனை கற்ற அறிஞர், அவர் குர்ஆனை கற்ற அறிஞர் என்று கலீஃபா உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாக, சொல்கிறார்கள். அல்லாஹ் இந்த குர்ஆனை கொண்டு ஒரு கூட்டத்தை உயர்த்துகிறான். யார் இதை நம்பிக்கை கொண்டார்களோ இந்த குர்ஆனை கொண்டு அல்லாஹ் ஒரு கூட்டத்தை தாழ்த்தி விடுகிறான். யார் அவர்கள்? இந்த குர்ஆனை விட்டு தூரமானவர்கள், புறக்கணித்தவர்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், முபாரக்குன், பரக்கத்து பெற்ற வேதம், பரக்கத்து பெற்ற வேதம் இது. அல்லாஹ்வால் பரக்கத்து செய்யப்பட்டு முழுமையாக குர்ஆனுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை பரக்கத்தே பரக்கத். லியத்தப்பரு ஆயாதி, அந்த பரக்கத்தை நீங்கள் எப்படி அடைய முடியும்? இதனுடைய வசனங்களை ஆழ்ந்து நீங்கள் சிந்திக்க வேண்டும், இதனுடைய வசனங்களை ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும். தொட்டு முத்தம் கொஞ்சறதுக்காக கிடையாது, எடுத்து தலையில வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இதனுடைய சட்டங்களை மீறுவதற்காக அல்ல. வலியத்ததக்கர உலுல் அல்பாப், புத்தி உள்ளவர்கள் சிந்திப்பதற்காக. அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், சூரா தாஹாவுடைய 112வது வசனம், சுப்ஹானல்லாஹ், வகஸாலிக அன்ஸல்னாஹு குர்ஆனன் அரபிய்யன் வஸர்ரஃப்னா ஃபீஹி மினல் வஈத் லஅல்லஹும் யத்தகூன் அவ் யுஹ்திஸு லஹும் ذிக்ரா. நாம் இந்த குர்ஆனை இறக்கினோம், ஓதப்படக்கூடிய குர்ஆனாக, அரபி மொழியில் ஓதப்படக்கூடிய. அப்போ குர்ஆனை அரபியில் ஓதணும், அரபியை கற்று அரபியை புரிந்து அதை அப்படியே நேரடியாக அதிலிருந்து விளங்க வேண்டும். அரபி மொழியினுடைய குர்ஆனாக. இதிலே நாம் பல எச்சரிக்கைகளை திரும்ப திரும்ப விளக்கமாக சொல்லி இருக்கின்றோம். ஏன்? மக்களுக்கு தக்வா வர வேண்டும் என்பதற்காக. உண்மையான தக்வாவை எங்கிருந்து பெற முடியும்? குர்ஆனில் இருந்து. இந்த குர்ஆன் அவர்களுக்கு நல்லறிவை, நல்ல புத்தியை, உபதேசத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். சரி, ஆக குர்ஆனை ஓதுவதற்கு, குர்ஆனை சிந்திப்பதற்கு, குர்ஆனை கற்பதற்கு அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கக்கூடிய வசனங்கள். அதற்கு பிறகு சரி, குர்ஆனை நாம் ஓதினால் மட்டுமா? குர்ஆன் ஓதுவதை கேட்டால், குர்ஆன் ஓதுவதை கேட்டால் என்ன கிடைக்கும்? அல்லாஹு தஆலா சொல்கிறான், ثم ان الله تعالى وعد لمن استمع الى كلامه فاحسن الادب عند استماعه بالاعتبار الجميل ولزوم الواجب لاتباعه والعمل به ان يبشره عز وجل منه بكل خير ووعده على ذلك افضل الثواب. فقال تعالى فبشر عباد الذين يستمعون القول فيتبعون احسنه أولئك الذين هداهم الله وأولئك هم أولو الألباب. الله சொல்கிறான், அல்லாஹ் அப்படியே அல்லாஹு தஆலா நேரடியா நமக்கு சொல்றான், நபியே நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள், இபாத், என்னுடைய அடியார்கள், என்னுடைய அடியார்கள், எனக்கு சொந்தமானவர்களுக்கு. அதனால தான் ஒரு ஹதீஸ் வரும், நம்ம படிப்போம் பின்னாடி. இமாம் அவங்க அந்த ஹதீஸை தான் முதல்ல சொல்லுவாங்க. there is special slaves for Allah. அல்லாஹ்வுக்குன்னு விசேஷமாக அல்லாஹ்வுக்கு சொந்தக்காரர்களான சில அடியார்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு இரத்த சொந்தம் கிடையாது. ஏன்? குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத். அவன் யாரையும் பெற்றெடுக்கவில்லை, யாருக்கும் பிறக்கவில்லை. அதனால அல்லாஹ்வுக்கு இரத்த சொந்தம் யாரும் கிடையாது. சம்பந்த சொந்தம் யாரும் இருக்காங்களா? வலம் தக்குல்லஹு சாஹிபா, அவனுக்கு மனைவி கிடையாது.
அதனால சம்பந்த சொந்தமும் கிடையாது, இரத்த சொந்தமும் அல்லாவுக்கு கிடையாது. அப்ப அல்லாவுக்கு ஒரே ஒரு சொந்தம் தான் இருக்கு. அல்லாவுக்கு ஒரே ஒரு சொந்தம். யார் அவர்கள்? அல்லாவின் புறத்திலிருந்து அல்லாவிடமிருந்து வெளியான கலாமை யார் தனக்குள் வாங்கி கொண்டார்களோ, தங்களது கல்பில் அதை நிரப்பிக் கொண்டார்களோ, யார் தங்களது நாவால் அதை ஓதுகின்றார்களோ, ஓதிக்கொண்டே இருக்கின்றார்களோ, தங்களுடைய கண்களால் அந்த வேதத்தை பார்த்து கொண்டே இருக்கின்றார்களோ, தங்களுடைய கரங்களால் உறுப்புகளால் அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட சட்டங்களை கொண்டு அமல் செய்து கொண்டே இருக்கின்றார்களோ, அவர்கள் அஹ்லுல்லாஹ், அல்லாஹ்வுக்குரிய விசேஷமானவர், அல்லாஹ்வுடைய சொந்தக்காரர்கள். பாருங்க, அல்லாஹ் சொன்னா ஃபபஷ்ஷிர் இபாத், என்னுடைய அடியார்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் நபியே. தன்னுடைய அடிமையாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை இடுகின்றான், நீங்க என்னுடைய அந்த அடியார்களுக்கு, நீங்க என்னுடைய நபியாகிய அடியார்கள். நீங்க யாரு? என்னுடைய அடிமை. நீங்களும் என்னுடைய அடிமை, நபியான அடிமை, ரசூலான அடிமை, எனது அடிமைகளுக்கெல்லாம் நீங்கள் தலைவரான அடிமை. யாருக்கு நற்செய்தி சொல்லுங்கள்? என்னுடைய அந்த அடியார்களுக்கு. யார் அவர்கள்? உங்களிடத்திலிருந்து குர்ஆனை கற்று உங்களிடத்தில் உங்கள் மீது இறக்கப்பட்ட இந்த குர்ஆனை ஓதி அமல் செய்யக்கூடியவர்கள். அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல், அவர்கள் இந்த வேதத்தை கேட்பார்கள், ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு, இதில் இருக்கக்கூடிய அற்புதமான மிக அழகான சட்டங்களை அவர்கள் பின்பற்றுவார்கள். இவர்கள்தான் அல்லாஹுவால் நேர்வழி காட்டப்பட்டவர்கள். உலாயிகல்லதீன ஹதாஹுமுல்லாஹ், இவர்களுக்குத்தான் அல்லாஹ் ஹிதாயத்து கொடுப்பான். குர்ஆனை ஓதணும், குர்ஆனை கேட்கணும், குர்ஆனுடைய அமல் செய்யணும், அல்லாஹ்வுடைய ஹிதாயத்து கிடைக்கும். அது மட்டுமா, உண்மையான புத்திசாலிகள் இவர்கள் தான். யாரு? இந்த டிகிரி வச்சிருக்கிறாங்கல்ல, எது டிகிரி பின்னாடி வால் மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் பிழைப்புக்குண்டான பட்டங்கள், அவ்வளோதான். எது? என்னென்ன டிகிரி வச்சிருந்தாலும், பிஏ, எம்ஏ, எம்காமு, பிஇ, பிஎஸ்சி, எம்எஸ்சி, வேற எந்த டிகிரியா இருக்கட்டும், இந்த டிகிரிலாம் எதுக்கு? நம்ம வைத்த கழுவுறதுக்கு ஒரு ஹலாலான ஒரு கல்வி, அவ்வளவுதான். அறிவாளியாக ஆக வேண்டும் என்றால், அறிவாளிங்கிற ஒரு டிகிரி கிடைக்க வேண்டும் என்றால், அந்த டிகிரி எப்போ கிடைக்கும்? குர்ஆனை நம்பினால், குர்ஆனை ஓதினால், புரிந்தால், அமல் செய்தால். நான் சொல்லலைங்க, என்கிட்ட சண்டைக்கு வராதிங்க. ஓ உலாயிக ஹும் உலுல் அல்பாப், அல்லாஹ் சொன்னா புத்திசாலி அறிவாளி யாரு? குர்ஆனை நம்பிக்கை கொண்டவன், குர்ஆனை ஓதி. நீ டிகிரி வாங்கியிருந்து இதை செஞ்சிருந்தீன்னா உனக்கு டபுள் அறிவாளி. இல்லை அப்படின்னு சொன்னா வெறும் பொழைக்கிறதுக்கு மட்டும்தான் நீ அறிவாளி, அல்லாஹ்விடத்தில் நீ அறிவாளி கிடையாது. அடுத்து இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொல்றானே குர்ஆன்ல ரொம்ப அழகானதுன்னு சொல்றாங்க, ஃபகுல்லு கலாமி ரப்பினா ஹஸனுன் லிமன் தலாஹு, குர்ஆன்ல எல்லாமே அழகுதான் அதை ஓதக்கூடியவர்களுக்கு, வலிமன் இஸ்தமஅ இலைஹி, அதை கேட்கக்கூடியவர்களுக்கு. வ இன்னமா ஹாதா வல்லாஹு அலம் சிஃபத்து கௌமின் இதா சமிஉல் குர்ஆன் யத்தபிஊன மினல் குர்ஆனி அஹ்ஸன மா யதகர்ரபூன பிஹி இலல்லாஹி தஆலா, அவர்கள் குர்ஆன் ஓதுவதை செவியுற்றால் இந்த குர்ஆனிலே எந்த சட்டத்தை கொண்டு அல்லாஹுவை மிக அதிகமாக நெருங்க முடியும் என்பதை புரிந்து அந்த சட்டத்தை வாழ்க்கையிலே செயல்படுத்துவார்கள். மிம்மா தல்லஹும் அலைஹி மௌலாஹுமுல் கரீம், தங்களது கண்ணியமிக்க எஜமானனாகிய அல்லாஹ் இந்த குர்ஆனிலே தங்களுக்கு சொல்லி இருக்கக்கூடிய சட்டங்களில் மிக அழகான சட்டங்களை எடுத்து அல்லாஹுவை நெருங்குவார்கள், இபாதத்து செய்வார்கள். யத்லுபூன பிதாலிக ரிதாஹு, குர்ஆனை கொண்டு நோக்கம் எதுவாக இருக்கணும்? இதை ஓதினாலும் சரி, அமல் செய்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய பொருத்தமாக இருக்க வேண்டும். வயர்ஜூன ரஹ்மத்தஹு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைக்க வேண்டும். சமிஉல்லாஹ கால வ இதா குரிஅல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு வ அன்சிது லஅல்லகும் துர்ஹமூன், குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள், வாய்மூடி இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போதுதான் லஅல்லகும் துர்ஹமூன், நீங்கள் அல்லாஹுவால் கருணை காட்டப்படுவீர்கள், அருள் செய்யப்படுவீர்கள் என்று. அதனால அல்லாஹுடைய அந்த கூற்றுக்கு ஏற்ப அல்லாஹ் சொன்னதை கேட்டு அப்படியே செயல்படுத்துவார்கள். ஃபகான ஹுஸ்னு இஸ்திமாஇஹிம் யபஅஸுஹும் அலா ததக்குரி ஃபீமா லஹும் வ அலைஹிம், அவர்கள் குர்ஆன் ஓதுவதை அழகான முறையில் அவர்கள் அமைதியாக அடக்கமாக செவிதாழ்த்தி கேட்பது அந்த குர்ஆனை அவர்கள் சிந்திப்பதற்கு தூண்டும். தங்களுக்கு எது ஹலாலான சட்டம், தங்களுக்கு எது ஹராமான சட்டம், எதை செய்தால் நன்மை, எதை செய்தால் தண்டனை என்பதை அவர்கள் புரியும்படி, குர்ஆனிலிருந்து அவர்கள் புரியும்படி அவர்களுக்கு தூண்டும்.
சரியா? இப்போ ரொம்ப பேர் என்ன செய்கிறாங்க, குர்ஆன் ஓதப்படும் பொழுது குர்ஆனை ஓதக்கூடிய காரியுடைய குரலின் இனிமையை ரசிக்கின்றார்கள். அந்த காரி எந்த குர்ஆனை ஓதுகின்றார்களோ அந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய அற்புதங்களை ரசிப்பதில்லை. நாம எல்லாம் எப்படி இருக்கிறோம்னு சொன்னால், வெறும் அந்த தோலை பார்த்துட்டு, இப்போ ஒரு ஆப்பிளை பார்க்குறாங்க, ஆப்பிளுடைய தோல் சிகப்பாக இருக்குது, அதை பார்த்துட்டு ஏமாந்துட்டு அந்த தோலை மட்டும் ஒருத்தன் திங்கிறான். ஆரஞ்சை பார்க்குறான், அழகான தோல், வாசமாக இருக்குது அந்த தோலில், அந்த தோலை மட்டும் ஒருத்தன் திம்பானா? ஒரு மாதுளையை பார்க்குறான். இன்றைக்கு நம்ம அப்படித்தான் இருக்கோம். எப்படி குரலுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். குரலுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கிறது? அந்த குரலை கொண்டு குர்ஆன் ஓதப்படவில்லை என்றார். எத்தனையோ இனிமையான குரல்கள் இருக்கின்றன, அந்த குரலை கொண்டு குர்ஆன் ஓதப்படவில்லை என்றால், ஷைத்தானின் வாக்கியங்கள் ஓதப்பட்டால் அந்த குரல் நரகத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும். குரலின் இனிமையை ரசிப்பதை விட ருசிப்பதை விட எதை ரசிக்க வேண்டும், ருசிக்க வேண்டும்? அந்த குரல் எந்த குர்ஆனை ஓதுகிறதோ அந்த குர்ஆனில் என்ன அற்புதங்கள் இருக்கின்றனவோ அதை ரசிக்க வேண்டும். இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபன் யஹ்தி இலர் ருஷ்த். எப்படி ஜின்கள் குர்ஆனுடைய சட்டங்களை, குர்ஆனுடைய கருத்துக்களை ரசித்தனவோ அதனால் புகழப்பட்டார்கள் அந்த ஜின்கள். அப்படி அந்த குர்ஆனுடைய அதாவது குர்ஆனை அழகிய குரலோடு ஓதக்கூடிய அந்த காரியின் குரல் அந்த குர்ஆனுடைய சட்டங்களை, குர்ஆனுடைய வசனங்களை சிந்திப்பதற்கு நமக்கு தூண்ட வேண்டும். அப்போதுதான் அந்த திலாவத்தை நாம் கேட்டதற்கு நமக்கு நன்மை. வெறும் அந்த ராகத்துடைய இனிமையை மட்டும் கேட்டுட்டோம், ஆனால் அதில் சொல்லப்பட்டது என்ன என்பதை நாம் சிந்திக்கவில்லை என்றால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அல்லாஹ் பாதுகாப்பானாக, மன்னிப்பானாக. சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா சொல்கிறான் அல்லவா, ஃபதக்கிர் பில் குர்ஆனி மை யகாஃபு வஈத். நபியே, குர்ஆனை கொண்டு அந்த மனிதர்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். யார் அவர்கள்? அவர்கள் என்னுடைய எச்சரிக்கையை பயந்து கொள்வார்கள், என்னுடைய எச்சரிக்கையை பயந்து கொள்வார்கள். அப்ப அந்த பயத்தோட குர்ஆனை செவியுறுவோமானால் அந்த குர்ஆன் நமக்கு உபதேசமாக, அறிவுரையாக அமையும். அடுத்து சொல்கிறார்கள் இமாம் அவர்கள், வகத் அக்பரன அல்லாஹு அனில் ஜின்னி ஃபி ஹுஸ்னி இஸ்திமாஇஹிம் லில் குர்ஆன். ஜின்கள் எப்படி குர்ஆனை அழகான முறையிலே செவியுற்றன, வஸ்திஜாபத்திஹிம் லிமா நதபஹு பிலைஹி. அல்லாஹ் குர்ஆனிலே எதை ஆர்வமூட்டினானோ அதை எப்படி ஜின்கள் ஏற்று நடந்தன. சும்ம ரஜஉ இலா கௌமிஹிம். வாழ்க்கையில ஒரே ஒரு முறைதான் அந்த ஜின்கள் குர்ஆனை கேட்டன, ஆனால் தங்களது குடும்பத்தார்களுக்கு, தங்களது சமுதாய மக்களிடத்திலே சென்று ஃபவஅதூஹும் பிமா சமிஉ மினல் குர்ஆன் பிஅஹ்ஸனி மா யகூனு மினல் மௌஇதா. சிறந்த உபதேசங்களை கொண்டு தங்களது மக்களுக்கு அந்த ஜின்கள் உபதேசம் செய்தன. ஒரே ஒரு தடவை வாழ்நாளில் குர்ஆனை கேட்டுட்டு உடனே தாயியாக, இமாம்களாக, குர்ஆனை பிரச்சாரம் செய்யக்கூடிய மக்களாக ஜின்கள் ஆகின. வாழ்நாளெல்லாம் குர்ஆனை கேட்டுட்டு சிந்திக்கிறதுக்கும் தயாரில்லை, படிக்கிறதுக்கும் தயாரில்லை, பிரச்சாரம் செய்யறதுக்கும் தயாரில்லை. நம்ம பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஜின்களை விட நம்ம பெஸ்ட்டுன்னு இதான் சட்டம். ஆனால் எப்படி ஒரு தடவை கேட்ட ஜின்களை உடனே குர்ஆனுடைய தாயிகளாக மாறிடுச்சு. வாழ்நாளெல்லாம் கேட்டா கூட அசைய மாட்டேனே, படிக்கவும் மாட்டேன், திருந்தவும் மாட்டேன், குர்ஆனை கொண்டு மக்களையும் திருத்த மாட்டேன்னு உட்கார்ந்துருந்தா எதுக்குங்க நமக்கு சிறப்பு கிடைக்கும்? எப்படிங்க நமக்கு கிடைக்கும்? அல்லாஹ் தான் நம்மளை மன்னிக்கணும். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அந்த ஜின்களை பற்றி அல்லாஹ் சொல்றான் பாருங்க, குல் ஊஹிய இலைய அன்னஹு இஸ்தமஅ நஃபரும் மினல் ஜின்னி ஃபகாலு இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா. நபியே, நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டது, இந்த குர்ஆனை ஜின்களுடைய ஒரு கூட்டம் கேட்டார்கள், செவிமடுத்து கேட்டார்கள். எப்படி? தொழுகையில், இது குறிப்பா தொழுகையில் ஓதும்போது அப்படியே கவனமா இமாமோட ஒன்றிடும். இமாமுடைய குரல் அழகா இருக்கு, அழகா இல்லை, அது அங்க பிரச்சனை கிடையாது. அவர் கலாமுல்லாவை ஓதுகிறார். அந்த ஜின்கள் அந்த குர்ஆனை கேட்டுட்டு, நாங்கள் அற்புதமான ஆச்சரியமான குர்ஆனை நாங்கள் கேட்டோம் என்று அந்த ஜின்கள் கூறின. அந்த குர்ஆன் எப்படிப்பட்டது? இலர் ருஷ்த், நல்ல அறிவுக்கு, நேர்மையான அறிவுக்கு வழிகாட்டுகின்றன. உடனே ஃபஆமன்னா பிஹி, நாங்கள் அதை நம்பிக்கை கொண்டோம், இனி நாங்கள் ஷிர்க் செய்ய மாட்டோம். வலன் நுஷ்ரிக பிரப்பினா அஹதா. இது சூரத்துல் ஜின்னுடைய ஆரம்ப வசனம். அதே போல அல்லாஹு தஆலா சூரத்துல் அஹ்காஃப்ல சொல்றான், வஇது ஸரஃப்னா இலைக நஃபரம் மினல் ஜின்னி யஸ்தமிஊனல் குர்ஆன ஃபலம்மா ஹதருஹு காலு அன்ஸிது.
ஜின்களை நாம் திருப்பி கொண்டு வந்தோம் குர்ஆனை கேட்பதற்காக. அங்கே வந்தவுடனே அந்த ஜின்கள் ஓதப்படக்கூடிய வசனத்தை கேட்டவுடனேயே இது அல்லாஹ்வுடைய வாக்கு, அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய வசனம் என்பதை புரிந்து கொண்டு எல்லாம் வாய் மூடியிருங்கள், அமைதியாகிவிடுங்கள், பேசாதீர்கள் இடையிலே என்று அந்த ஜின்கள் தங்களுக்குள் கூறிக்கொண்டன. அந்த குர்ஆன் ஓதி முடிக்கப்பட்ட உடனேயே அவர்கள் தங்களது மக்களிடத்திலே திரும்பி சென்றார்கள். முன்திரீன், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாக தங்களது மக்களுக்கு தாவா கொடுத்தார்கள். யா கோமனா இன்னா சமிஅனா கிதாபன் உன்ஸில மின் பஅதி மூசா, மூசாவுக்கு இறக்கப்பட்ட ஒரு அற்புதமான வேதத்தை நாங்கள் செவியுற்றோம். முஸத்திகல் லிமா பைன யதைஹி, தனக்கு முன்னால் உள்ளதை உண்மைப்படுத்தக்கூடிய வேதம் அது. சத்தியத்திற்கு, உண்மைக்கு வழிகாட்டுகின்றது. வ இலா தரீகி முஸ்தகீம், நேரான பாதைக்கு அது வழிகாட்டுகின்றது. யா கௌமனா அஜீபு தாஇ அல்லாஹ், எங்களது சமுதாய மக்களே, மக்கள்லாம் மனிதர்களுடைய மக்கள் அல்ல, தங்களுக்கு முன்னால் உள்ள அந்த சமுதாயத்தில் உள்ள ஜின்களுடைய மக்கள். புரியுதுங்களா? யா கௌமனா அஜீபு தாஇ அல்லாஹ், அல்லாஹ்வின் அழைப்பாளருக்கு பதில் கொடுங்கள். வ ஆமினு பிஹி, அவரை நம்பிக்கை கொள்ளுங்கள். யக்ஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும், உங்களுடைய எல்லா பாவங்களையும் அவன் மன்னித்து விடுவான். வ யுஜிருக்கும் மின் அதாபின் அலீம், கடுமையான வலிமிக்க வேதனையிலிருந்து அவன் உங்களை பாதுகாப்பான். அல்லாஹு அக்பர். இது குர்ஆனை நாம் எப்படி செவியுற வேண்டும் என்பதற்கு அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கக்கூடிய வழிகாட்டுதல். அடுத்து ஒரு வசனத்தை சொல்லி இமாம் அவர்கள் இந்த பிரிவை நிறைவு செய்கின்றார்கள். அதில் சொல்கிறாங்க பாருங்க, சூரா காஃப் அப்படியே நமக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாளில் சூரா காஃப் ஓதுவாங்க, கமர் ஓதுவாங்க. இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? பெருநாளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா அலாவும் காஷியாவும் ஓதுவாங்க. அதுலேயும் பாதி பாதியாக சிரைச்சி பிடுங்கி வச்சுருக்கிறோம். நம்ம இதில் வேற நமக்கு பெருமை, எல்லாமே நமக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு மீதிக்கு தான் செய்வான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் தான் நம்மளை மன்னிக்கணும். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. அல்லாஹ் அவனுடைய தண்டனையிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வாயாக, ஆமீன். பெரிய பெரிய மஸ்ஜிதுகளில், ஏன் மக்கா மதீனால கூட எவ்வளவு இடங்கள்ல குர்ஆன் ஓதக்கூடிய அழகான அற்புதமான காரிகள், மக்கள் தொழுவதற்காகவே கூட்டம் வந்து நிற்கின்றார்கள். சில ஆயத்துக்களை ஓதிட்டு ஓடிடுறாங்க. என்ன காரணம்? தொழுகையில் ஈடுபாடு கிடையாது. தொழுகையில் குர்ஆன் நின்று கால் வலிக்க ஓதணும், அந்த மழையில் நனையணும், அந்த வெயிலில் கால் வலிக்க நிற்கணும், அந்த குளிரில் நிற்கணும். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால நின்னாங்களோ அதுதானங்க தொழுகை, அதுக்கு தானங்க தொழுகையே, அதுக்கு தானங்க குர்ஆன். ஆனால் இன்றைக்கு ஆலிம்களுக்கே புரியலன்னா ஜாஹில்களுக்கு எப்படி புரியும்? தொழுகையில் ஓதுறாங்க ரொம்பவும் குறைவான வசனத்தை கொண்டு, அதுவும் ஒரு சூறாவை எடுத்தா அதை பிரிச்சு கொதறி எங்கேயாவது ஒரு வசனத்தை எடுத்து தொழுகையில் ஓதிட்டு போயிடறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது குறிப்பாக ஃபர்ல் தொழுகையில் ஒரு சூறாவை எடுத்தால் அதை முடிக்காமல் சுஜூத் செய்ய மாட்டாங்க, ருக்கு செய்ய மாட்டாங்க. அவர்களுக்கு கடுமையான இருமல் வலி ஏற்பட்டாலே தவிர. அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. நம்முடைய இமாம்களுக்கு, ஆலிம்களுக்கு அல்லாஹ் நல்ல புத்தியை கொடுப்பானாக. அல்லாஹ் சொல்றான் சூரா காஃப்ல, கவனிங்க, காஃப் வல் குர்ஆனில் மஜீத், மாட்சிமை மிக்க, மதிப்பு மிக்க, கண்ணியமிக்க குர்ஆன் மீது சத்தியமாக அப்படின்னு அல்லாஹ் சத்தியம் செஞ்சு வானங்கள், பூமிகள், இன்னும் அவற்றுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய, அவற்றில் இருக்கக்கூடிய அற்புதமான படைப்புகளை சொல்லி, அடுத்து மரணத்தை சொல்லி, சொர்க்கத்தை சொல்லி, நரகத்தை சொல்லி, அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு அப்படியே அந்த சூறாவை கொண்டு வந்து அல்லாஹ் எப்படி பாருங்க, அந்த 27வது வசனத்தில் அல்லாஹ் எவ்வளவு அழகா, சரி கவனிங்க, 37வது வசனத்தில் அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க. அப்படியே கொண்டு வரான். இங்க முதல்ல குர்ஆன் மேல சத்தியம் செஞ்சு கொண்டு வந்துட்டு சொர்க்கம், நரகம், வானம், பூமி, சூரியன் எல்லாத்தையும் அப்படியே தன்னுடைய அற்புதமான வல்லமைகளை சொல்லி, சொர்க்கத்துடைய இன்பத்தை சொல்லி, நரகத்துடைய தண்டனையை சொல்லி அப்படியே கொண்டு வந்து அல்லாஹ் முடிக்கிறான் பாருங்க. இன்ன ஃபீ ஸாலிக லذிக்ரா லிமன் கான லஹு கல்புன் அவ் அல்க ஸமஅ வ ஹுவ ஷஹீத். இப்படிப்பட்ட இந்த குர்ஆனிலே அறிவு இருக்கிறது, புத்திமதி இருக்கிறது, நினைவூட்டல் இருக்கிறது. யாருக்கு? எல்லாருக்குமா? லிமன் கான லஹு கல்புன், கல்பு யாருக்கு இருக்குமோ? கல்பு இல்லாத மனுஷன் இருப்பானா? எல்லாருக்கும் கல்பு இருக்கும். எந்த கல்பு அல்லாஹ் சொல்றான்? எந்த கல்பை குர்ஆனுக்கு கொடுத்து விட்டானா. எந்த கல்பை துன்யாவுக்கு கொடுக்காம யாருக்கு கொடுத்தான்? குர்ஆனுக்கு கொடுத்தானோ. அடுத்து என்ன செய்யறான்? அவ் அல்க ஸமஅ, செவியையும் கொடுத்து விட்டான். வஹுவ ஷஹீத், அந்த குர்ஆனுக்கு முன்னால் பணிந்தவனாக, பயந்தவனாக ஆஜராகி யார் அந்த குர்ஆனை கேட்பார்களோ அவர்களுக்கு இந்த குர்ஆனிலே புத்திமதி இருக்கிறது, அறிவுரை இருக்கிறது.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் செவிதாழ்த்தி இந்த குர்ஆனை கேட்பார்களோ, உள்ளத்தால் இந்த குர்ஆன் ஓதப்படக்கூடிய வசனங்களை அவர்கள் சிந்திப்பார்களோ, கண்டிப்பா அவர்களுக்கு இந்த குர்ஆனை கொண்டு நற்பலன் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு, நீங்க ஓதும் போதும் ஓதப்படுவதை கேட்கும் பொழுதும் என்ன செய்ய வேண்டும்? சிந்திக்க வேண்டும். சும்மா உட்கார்ந்து இருக்க கூடாது. ரொம்ப பேருக்கு நீங்கன்னா ஒரு டெஸ்ட் வைங்களேன், நாளைக்கு பள்ளிவாசலுக்கு கூட்டிகிட்டு போங்க. ஒரு ஜஹர் தொழுகையில் கூட்டிகிட்டு போயிட்டு மகரிப்னு வச்சுங்களேன், மகரிபு முடித்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு, மகரிப் முடித்து 10 நிமிஷம் கழித்து நீங்கள் வெளியில் வர்றாங்கல்ல, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அவங்கள்ட்ட மகரிபில் முதல் ரக்காத்தில் இமாம் என்ன ஓதுனார்னு கேளுங்க. அப்போ தெரியும் நம்ம வண்டவாளம்னா தண்டவாளத்தில் போகிறது. இன்னைக்கு காலையில் ஃபஜ்ரில் இமாமு தொழுகையில் என்ன ஓதுனாருன்னு கேட்டால் தெரியாது. சரி, அதை விடுங்க. ஒருத்தரை 2 ரக்காத்து தொழுவு சொல்லுங்க, தொழுது நீங்களே நமக்கே வச்சு பரிசோதனை. 2 ரக்காத்து தொழுது முடிச்சுட்டு 10 நிமிஷம் கழிச்சு முதல் ரக்காத்தில் என்ன ஓதணும்னா தெரியுமா நமக்கு? நம்மெல்லாம் ஒரு முஸ்லீமு, நம்மெல்லாம் ஒரு பாயி, நமக்கு ஒரு பிரியாணி, நமக்கு ஒரு பேர் ட்ரெஸ்ஸு, நம்மெல்லாம் ஒரு குர்ஆனை கண்ணியப்படுத்துகிறோன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். சில பேருக்கு சலாம் கொடுக்கும்போதே தெரியாது முதல் ரக்காத்தில் என்ன ஓதணும், 2ஆம் ரக்காத்தில் என்ன ஓதணும். சில பேருக்கு ருக்குவுக்கு போகும்போதே தெரியாது முதல் ரக்காத்தில் என்ன ஓதணும். நீ என்னத்தை குர்ஆனை ஓதுன? அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான்? குர்ஆன் ஓதினாலோ குர்ஆனை செவியுற்றாலோ எப்படி ஓதணும்? எப்படி ஓதணும்? தூங்கிட்டே ஓதணும். சிந்திக்கணும். அதனால தான் அமைதியா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம். சில பேர் இமாம்கள் இருக்காங்க, சத்தம் போட்டு ஓதும்போது எப்பா என்ன நீட்டுவாங்க, நான் அப்படியே போயிடுவாங்க. அதே இமாமு பின்னாடி உள்ள 2 ரக்காயத்தில் அல்ஹம்து சூராவே ஓதுனாரான சந்தேகமாக போயிடும். நீங்கள் சுஜூதுலேருந்து எந்திரிக்கும் போது அவர் ருக்குக்கு போயிடுவார். என்னங்க நடிப்பு இதெல்லாம்? மக்களுக்கு ஓதுனா அழகா ஓதுவீங்க, அல்லாவுக்கு ஓதுனா அசிங்கமாக ஓதுவீங்களா? அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். வாங்க விஷயத்துக்கு வாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அஃபலா யததப்பரூனல் குர்ஆன மஅலா குலூபின் அக்ஃபாலுஹா. உள்ளங்களில் பூட்டுகளாயிருக்கின்றன, குர்ஆனை சிந்திக்க மாட்டீர்களா? அப்போ குர்ஆனை ஓதும் போது கேட்கும் போது சிந்திக்கணும். அல்லாஹ் சொல்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹி லவஜது ஃபீ இக்திலாஃபன் கஸீரா. குர்ஆனை அவர்கள் ஆழ்ந்து ஆராய வேண்டாமா, சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ் அல்லாத வேறொருவன் புறத்திலிருந்து அது இறக்கப்பட்டிருக்குமானால் அதில் அநேகமான முரண்பாடுகளை பார்த்திருப்பார்கள். லவஜது ஃபீ இக்திலாஃபன் கஸீரா. இங்கே இமாம் அவங்க சொல்றாங்க, அலா தரவுன ரஹிமக்குமுல்லாஹ் இலா மௌலாக்குமுல் கரீம். உங்களுடைய கண்ணியமான எஜமானனை நீங்கள் கவனிக்கவில்லையா? கைஃப யஹுஸ்ஸு ஹல்கஹு. தனது படைப்புகளை எப்படி அவன் ஆர்வமூட்டுகின்றான். அலா அய்யததப்பரு கலாமஹு. தன்னுடைய கலாமை சிந்திப்பதற்கு. வமன் ததப்பர கலாமஹு. யார் அல்லாஹ்வுடைய கலாமை சிந்திப்பாரோ அரஃப ரப்ப. அந்த ரப்பை அவர் அறிந்து கொள்வார். வ அரஃப அதீம சுல்தானிஹி வ குத்ரத்திஹி. அவனுடைய மகத்தான ஆட்சியை, அவனுடைய மகத்தான ஆற்றலை அறிந்து கொள்வார். வ அரஃப அதீம தஃபத்துலிஹி அலல் முஃமினீன். மூமின்கள் மீது அவன் செய்த மாபெரும் உபகாரத்தை, அருட்கொடை அவர் அறிந்து கொள்வார். வஅரஃப மா அலைஹி மின் ஃபர்து இபாதத்திஹி. அல்லாஹ்வை வணங்குவது கட்டாய கடமை என்பதை அவர் அறிந்து கொள்வார். ஃபஅல்ஸம நஃப்ஸஹுல் வாஜிப். எனவே தன் மீது கடமையான கடமைகளை அவர் சரிவர செய்வதற்கு தன்னை உட்படுத்திக் கொள்வார். ஃபஹதிர மிம்மா ஹத்தரஹு மௌலாஹுல் கரீம். தன்னுடைய கண்ணியமிக்க எஜமானன் அல்லாஹ் தஆலா எதை குறித்தெல்லாம் எச்சரிக்கை செய்தானோ அதை குறித்து அவர் உஷாராக இருப்பார், விலகிக் கொள்வார், பயந்து கொள்வார். வரகிப ஃபீமா ரகபஹு ஃபீஹி. அல்லாஹ் எதில் ஆர்வமூட்டினானோ அதில் அவர் ஆர்வப்படுவார். சுப்ஹானல்லாஹ். இங்க பாருங்க, அடுத்து இமாம் சொல்றாங்க, யாருடைய வமன் கானத் ஹாதிஹி சிஃபத்துஹு இன்த திலாவத்திஹி லில் குர்ஆன். குர்ஆனை ஓதும்போது யார் இப்படிப்பட்ட தன்மையோடு ஓதுகின்றாரோ, அதே போல வ இன்த இஸ்திமாஇஹி மின் கைரிஹி. பிறரிடத்தில் இருந்து கேட்கும் போது யார் இந்த தன்மையோடு ஓதுகின்றாரோ, இப்ப வாங்க விஷயத்துக்கு, அவருக்கு கான லஹுல் குர்ஆனு லஹு ஷிஃபாஅன். குர்ஆன் அவருக்கு ஷிஃபாவாக இருக்கும். ஃபஸ்தக்னா பிமாலின். காசே இருக்காது, ஆனா பணக்காரராக இருப்பார். வ அஸ்ஸ பிலா அஷீரத்தின். அவரை
அவருடைய அதாவது பலமான ஒரு பெரிய குடும்பம் கோத்திரம் இருக்காது, ஆனால் கண்ணியமானவராக இருப்பார். மக்கள் எல்லாம் விருட்சியிலே இருக்கும் பொழுது அவர் மன நிம்மதியிலே இருப்பார், சாந்தமடைந்திருப்பார். குர்ஆனை திறந்து அவர் படிக்க ஆரம்பித்தால் நான் ஓதுவதை கொண்டு உபதேசம் பெற வேண்டுமே, எப்போது எனக்கு அந்த உபதேசம் கிடைக்கும் என்பது அவரது சிந்தனையாக இருக்கும். வலம் யகுன் முராதுஹு மத்தா அக்திமு சூரா, குர்ஆனை திறந்து படித்தால் அதை மூட வேண்டும் என்ற எண்ணத்தில் ஓத மாட்டார். எப்போது இதை முடிப்பேன், எப்போது இந்த சூறாவை இறுதி செய்வேன் என்ற எண்ணத்தில் அவர் ஓத மாட்டார். படிப்பினை பெறுவேன், எப்போது எனக்கு அறிவுரை கிடைக்கும் என்ற எண்ணத்திலே ஓதுவார். சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய இந்த செய்தியை நான் எப்போது புரிந்து கொள்வேன், அந்த அறிவு எனக்கு எப்போது கிடைக்கும் என்ற எண்ணத்திலே ஓதுவார். மத்தா அஸ்தஜிர், அல்லாஹ் தடுத்த எச்சரிக்கைகளை கொண்டு எப்போது நான் விலகிக் கொள்வேன். மத்தா அஅ்தபிர், எப்போது எனக்கு படிப்பினை கிடைக்கும் என்ற எண்ணத்தில் தான் குர்ஆனை ஓதுவார். லிஅன்ன திலாவத்துஹு லில் குர்ஆனி இபாதத்துன், அவர் குர்ஆனை ஓதுவது வணக்கம். வல் இபாதத்து லா தகூனு பிகஃப்லா, வணக்க வழிபாடுகள் அலட்சியத்தால் செய்யப்படுவது கிடையாது. வல்லாஹுல் முவஃபிகு லிதாலிக், அவர் அந்த பயத்தோட செஞ்சா அல்லாஹ் அதுக்கு தௌஃபீக் கொடுப்பா. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், லா தன்சுரூஹு நஸ்ரத் தக்லி, இந்த பேரிச்சம்பழத்தில் கெட்டு போன பேரிச்சம்பழம், பூச்சி வந்த பேரிச்சம்பழம்லாம் வந்தால் அதை வெயிலில் காய வைப்பாங்க பிரித்து போட்டு, அந்த மாதிரி குர்ஆனை இஷ்டத்துக்கு பிரித்து போட்டு ஓதாதீங்க. ஒரே அமைதியாக நிதானமாக அமைதியாக அடக்கமாக அந்த குர்ஆனை ஓதுங்க. வலா தஹத்தூஹு ஹத்த ஷாரி, கவிதையை அப்படியே பாடிக்கிட்டு போகிற மாதிரி குர்ஆனை பாடாதீங்க. நின்று நிதானமாக கிஃபு இன்த அஜாயிபிஹி, இதனுடைய அற்புதமான வசனங்களை நின்று நிதானமாக ஓதுங்கள். வஹர்ரிகு பிஹில் குலூப், உள்ளங்களை இதன் மூலமாக நீங்கள் அசையுங்கள். வலா யகுன் ஹம்மு அஹதிக்கும் ஆகிர சூரா, திறந்தவுடனே முடிக்கணுங்கிற எண்ணத்தில் ஓதாதீங்க. இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் சொல்கின்றார்கள், சூரா பக்ராவுடைய 121வது வசனத்திற்கு விளக்கமாக, யதுலூனஹு ஹக்க திலாவத்திஹி, இந்த குர்ஆனை எப்படி ஓத வேண்டுமோ அப்படி ஓதுவார்கள் மூமின்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அதுக்கு என்ன அர்த்தம்? யஅமலூன பிஹி ஹக்க அமலிஹி, குர்ஆனை கொண்டு எப்படி அமல் செய்ய வேண்டுமோ சரிவர அமல் செய்வார்கள். அப்போ ஓதுறதனுடைய வார்த்தைகளை சரியா ஓதுறது மட்டுமல்ல, அமல் செய்வார்கள் குர்ஆனை கொண்டு என்று குர்ஆனுடைய மிகப்பெரிய விரிவுரையாளராகிய இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகின்றார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு முன்னுரையை குர்ஆனோடு நம்மை நெருக்கிவிட்டு இந்த நூலுடைய ஆசிரியர்கள் சொல்கின்றார்கள். ஆக குர்ஆனை கற்ற அறிஞர்கள், மனப்பாடம் செய்த ஹாஃபிதுகள், அவங்களுடைய குணங்களெல்லாம் எப்படி இருக்கணும் என்பதை உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் உங்களுக்கு நான் தொட்டு வைக்கிறேன். குர்ஆனை மனப்பாடம் செய்வதனுடைய ஓதுவதனுடைய சிறப்பு என்ன, அதற்கு குர்ஆனை கொண்டு அமல் செய்வதனுடைய சிறப்பு என்ன, புரியுதுங்களா? அது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ். அதே போல குர்ஆனை நீங்கள் யாரிடமிருந்து கற்கின்றீர்களோ அவர்களிடத்தில் நீங்கள் எப்படி பணிவாக அடக்கமாக நடக்க வேண்டும், குர்ஆனை யார் கற்றுக் கொடுக்கின்றார்களோ அவர்களிடத்திலே எப்படி அடக்கமாக பணிவாக நடக்க வேண்டும், அது சம்பந்தமான சிறப்புகள் என்ன, இன்னும் இந்த குர்ஆனோடு யாரெல்லாம் தொடர்பு படுகின்றார்களோ அவர்களிடத்தில் இருக்க வேண்டியது என்ன, இருக்கக்கூடாது என்ன என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த பிரிவுகளிலே உங்களுக்கு நான் கூறுகிறேன் என்று இமாம் அவர்கள் சொல்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இது நமக்கு ஒரு அறிமுகமாக எடுத்துக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த அமர்வுகளிலே இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பை நாம் தொடருவோம். குறிப்பாக இந்த நூலை சுருக்கி தந்திருக்கக்கூடிய அறிஞர்கள் குழு ரொம்ப பொருத்தமாக அல்ஹம்துலில்லாஹ் இதை சுருக்கி தந்திருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் அவற்றை படித்து அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆனோடு நம்முடைய தொடர்புகளை புதுப்பித்துக் கொள்வோம், பசுமையாக்கிக் கொள்வோம். குர்ஆனுடைய சிறப்புகளை உணர்ந்து புரிந்து அல்ஹம்துலில்லாஹ் நாமும் இந்த குர்ஆனோடு உயிர் வாழ்ந்து பிற மக்களையும் இந்த குர்ஆனோடு இணைவதற்கு காரணமாக நாம் அமைவோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும், நம்முடைய மூமினான சகோதர சகோதரிகள், நம்முடைய பெற்றோர், மூமினான ஆலிம்கள், முஸ்லிமான ஆலிம்கள், சகோதரர்கள் எல்லோரையும் அல்லாஹு தஆலா நம்முடைய அனைத்து உம்மத்தையும் அல்லாஹு தஆலா மன்னித்தருள்வானாக. அல்லாஹ் நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய மறுமையை சிறந்ததாக அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. அல்லாஹு தஆலா இதற்கு ஏற்பாடு செய்த ஆலிம்கள் குழுவிற்கு அல்லாஹு தஆலா ரஹ்மத் செய்வானாக, பரக்கத் செய்வானாக. அவர்களிடமிருந்து அல்லாஹு தஆலா ஏற்று அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்விலே உங்களை சந்திப்போம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.